ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய்முரளி ஃபைன் டியூப்ல பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு மனநிலை பாதிப்பு இதை பார்க்க போகிறோம். என்ன மனநிலை பாதிப்பு? சிம்மத்துக்கு தான் இருக்கிறதுலே நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்போம். இப்போ என்னால் வாழவே முடியல சார், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நைட்டு தூங்குனா தூக்கம் வர மாட்டுது, நைட்டு படுத்தா பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஏந்து உக்காந்துக்கிறேன், ஒரு பயம் வருது. இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்து சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த காயங்கள், ஏற்கனவே அடிப்பட்ட காயங்கள், அதுக்கான ரிலீஸே இன்னும் வரலையே, அது எப்போ தான் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க குடும்ப வாழ்க்கை வேணாம், புள்ள வேணாம், குட்டி வேணாம், வேலை வேணாம், அப்படியே எங்கேயா போயிடலாமா, அந்த காசி, ராமேஸ்வரம், கயா அந்த மாதிரி போயிட்டு அப்படியே எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் விரக்தியோட மனநிலையில் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8ல் சனி, மறைந்த கிரகங்கள் எப்போதுமே நமக்கு ஆபத்து, விபத்து, கண்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கர்மாவை அதிகமாக கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு உங்களை அந்த மனநிலையை சமநிலைக்கு நீங்கள் கொண்டு வர்றதுக்கு போராடிட்டு இருக்கீங்க. அப்போ சிம்மம் இந்த கான்செப்ட் முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களோட தொகுப்புலாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் ஏமாத்திருப்பார், ஒருத்தர் பணத்தால் பிரச்சனை பண்ணியிருப்பார், ஒருத்தர் உங்கள் குடும்பத்திலே நிறைய பேர் மரண செய்திகள் வந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். அந்த கூட பிறந்தவங்களே ஏமாத்திருப்பாங்க, நண்பர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க, மனைவியே பாருங்கள் தேவையில்லாத வேற ஒரு விஷயத்துக்கு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் இந்த சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா மகம் அதிக பாதிப்பு. சரிங்களா? மக நட்சத்திரம் பூரம். இப்போ பூரத்துக்கு சென்டர் பவரில் அவங்க பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. உத்திரம் ஆல்சோ சேம் ஆஸ் இட் இஸ். அப்படியே இப்போ இந்த 3 ஸ்டார்ஸில் அதிக பாதிப்பு மகம் தான் எடுக்கிறோம். ஏன்னா மகம் தான் ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 பாதம் கொண்டது. இந்த 4 பாதத்தில் தான் இந்த சனி பகவான் அதிக ப்ரெஷரை கொடுத்துட்டார். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை சொன்னாலுமே எப்படி சார் முடிஞ்சிச்சு, நீங்கள் சொல்கிறது புரியவே இல்லை, இன்னுமே இருக்குது அப்படின்னா, இங்கே யார் அதிகமாக மேஜர் ரோல் பண்ணுறா? கேது. அப்போ கேது என்னங்க? மன விரக்தி. அவர் கேது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வேணாம், காயமே பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, இந்த உடல், இந்த ஆன்மான்றது எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே போயிடலாம், எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்றாங்க. எக்ஸிட்னா வெளியே போகிறது. இப்போ கேது இங்கே 1ஆம் இடத்துலேருந்து இந்த மகத்திலே ட்ராவல் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கேதுவும் ராகுவும் தான் மேஜர் ரோல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, மறைந்த கிரகம் அவமானத்தை கொடுத்தே தீரும். அது முன்னாடி உங்களுக்கு கொடுத்துச்சிங்களா? அதே கிரகம் தான் உங்களுக்கு வெகுமானத்தையும் கொடுக்கும். ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி அதுக்குள்ளே உங்களை மூழ்கடிச்சு வச்சு மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆவீங்க. அப்போ உங்கள் மனநிலை பாதிப்புகளை சாட்டன் தான் நல்ல டீச்சராக உங்களுக்கு கொடுக்குறார் பாடத்தை. அதுக்கப்புறம் கேது விரக்தி. கேதுவும் ராகுவும் பார்த்தீங்கன்னா 1 and 7. இப்போ கேது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது. முக்கியமாக கேது தற்கொலை எண்ணத்தை உருவாக்குவார், கடன் பிரச்சனையை உருவாக்குவார், உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளை அவர் தான் கொடுப்பார். முக்கியமாக கணவன் மனைவி இந்த தாலி பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்டிமெண்டலாக தாலியில் போய்ட்டு லாக் ஆவாங்க. தாலி சென்டிமெண்ட்டை கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி நடக்குது. இந்த கேது தான் இப்போ மகத்துக்கு அதிகமான பிரச்சனைகளை தந்துட்டுருக்காங்க. இந்த மகம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்குது. எப்போ இறங்குது, எப்படி இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 12ல் இருக்காருங்களா. இப்போ 12ல் உள்ள குரு இந்த இடத்த பார்க்குற, சாட்டனை பார்க்குற. அப்போ 12-8 தொடர்பில் வரக்குள்ள உங்கள் அவமானத்தை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. உங்கள் மனநிலை நம்ம சொன்ன மாதிரியே சமநிலைக்கு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்களுடைய ஆன்மாவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு பண்ணுங்கள். இறை வழிபாடு சிவத்தத்துவத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள். இப்போ கேது, சனி, குரு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவத்தத்துவத்தை தான் சொல்லும். சிவத்தத்துவம் நீங்கள் எந்த மாதிரி ரிலீஜனில் இருந்தாலும் சரி, உங்கள் மனசை நீங்கள் தியானம், யோகா, இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்கன்னா அந்த இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய 5 வேளை அல்லாவை நல்லா தொழுகலாம். ஒரு கிறிஸ்துவத்தில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அன்னை மேரி மாதாவை நல்லா வணங்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிவத்தத்துவன்றது நம்மளுடைய உடம்பு தத்துவத்தை இயக்கிறத சொல்கிறோம். அப்போ கேது விரக்தியின் உச்சநிலைக்கு போகிறதுனால நமக்கு பணம், குடும்பம், செலவு, கஷ்டம், காயம், இதுதான் இங்கே சிம்மத்துக்கு இருக்குது. இப்போ இதுலேருந்து ரிலீஸ் ஆவீங்க. எப்போ ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நமக்கு டிசம்பரில் நடக்க போகுது. அப்போ டிசம்பரில் இந்த கேது கம்ப்ளீட்டாக வெளியே போகிறார். அப்போ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கான்செப்ட் படி அக்டோபரில் ஒரு 2 விஷயம் நடக்கும். கேது பார்த்தீங்கன்னா குரு கூட ஜாயிண்ட் அடிப்பார். எப்போ எங்கே நடக்குதுன்னா, உங்களுடைய ராசிக்குள்ளே குரு என்ட்ரவர், அதிசார வக்ர பயிற்சியில் உள்ளே என்ட்ரவர். அப்போ சிம்மம் பார்த்தீங்கன்னா இந்த குரு கேது வரக்குள்ள கேல யோகத்தை கொடுக்கும். கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் பார்த்தீங்கன்னா 70,000 யோகங்கள் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த குருலாம் கேதுவோட சேரக்குள்ள ஆன்மீக எண்ணம், நல்ல ஒழுக்கம்,
நல்ல சிந்தனைகள். இப்போ அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிப்ரெஷன், ஹைலி டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து முறிச்சிட்டு போவார். இப்போ அக்டோபர், சரி அக்டோபர் நடக்குது, இன்னும் 3 மாதம் இருக்குது. அப்போ இதுக்கு இப்போ எனக்கு நல்லது நடக்கணுமே அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அக்டோபரில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு இந்த குரு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, இந்த குரு சனி பகவானை பார்க்கக்குள்ள இப்போ அதுக்கான விஷயங்கள்லாம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னா அது வாய்தா தள்ளி போயிட்டு 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான அந்த முடிவுகள்லாம் இப்போ எடுப்பீங்க. அதே டைமில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் படிப்படியான பிரச்சனைகள் வருவீங்க. இது கம்ப்ளீட்டடாக ஆகிறது தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட்டட் எதனால சொல்லணும்னா, ராகு கேதுகள் ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் உங்களுக்கு சேட் வந்து கிளியர் ஆகக்கூடும். க்ளீன் சேட்னா இப்போ சிம்மம் அந்த ராசி மண்டலத்தில் சிம்மம் எம்டியாக இருக்கணும். அப்போ எம்டியாக இருக்குள்ள கேது வெளியே போயிடுவார். அப்போ டிசம்பர்லேருந்து சூப்பராக இருக்க போகிறீங்க சிம்மம் அப்படின்றத அட்டகாசமான பலன், அற்புதமான பலனை சிம்மம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை குஷிப்படுத்துறதுக்கும் உங்களை பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்வதற்கல்ல, இருக்கக்கூடிய ஃபேக்டை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களும் அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் மூவ் பண்ணி போகிறீங்க. அப்போ நல்ல தொழில் பண்ணலாம், நல்ல வேலை கிடைக்கும். குறிப்பாக வெளிநாடு, இப்போ 8 சனி இருக்கக்குள்ளே குரு டச் பண்ணக்குள்ள வெளிநாட்டு பயணத்தை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதுக்கான விஷயங்கள்லாம் வரக்கூடும். வெளிநாட்டில் நீங்கள் அதிகமாக இப்போ நிறைய பேர் எதை நம்பி வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்குமா சார், ஏதாச்சும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்காத என் வாழ்க்கையிலன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த டைமில் நீங்கள் குரு சனி டச்சில் கண்டிப்பாக எதிர்பாருங்க. இந்த வெளிநாட்டில் பணம் வர்றது, லாட்ரி வருது, கேரளாவில் போய் லாட்ரி வாங்குறது, அப்பா சொத்து கொஞ்சம் நாளாக பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி சொத்துக்கள் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சடனாக ஒரு லக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடும். ஸோ ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப நாளாக கொடுக்கலாம், இப்போ கொடுப்பார். அதே மாதிரி ஒரு நகையோ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களோ உங்கள் குடும்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த கான்செப்டை இங்கே குரு சனி கான்செப்ட் கொடுத்தே தீர்வார். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரேயர்ஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக சிவ வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். சிம்மம்னாலே சிவன் தாங்க, அந்த சிவ தத்துவம் தான் அங்கே இயங்கும். அதை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நட்சத்திர வழிபாடுகளை பண்ணுங்கள். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணம் உங்களுக்கு நல்ல ரொட்டேஷன் ஆகணும்னா குபேர வழிபாடு அதிகமாக பண்ணிட்டு வாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம்ன்றது மகாமேருன்னு சொல்லுவோம். இந்த அம்மன் கோயிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 பூவாச்சும் போட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். ஸ்ரீசக்கரம் எவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மனநிலை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பதட்டம் வராது, பயம் வராது, ஒரு தடுமாற்றங்கள் வராது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரிய தன்னம்பிக்கை, ஏன்னா ஏற்கனவே உங்கள் தைரியமான ஆள் தான், இப்போ வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருக்காங்க. அது முன்னாடி நடந்தது தான். ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம். மனநிலை நிச்சயமாக மாற்றக்கூடும். உங்கள் இறை வழிபாடை நிறையா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிகிட்டே வாங்க. 8இல் மறையக்கூடிய சனி பகவான் தான் பிரச்சனைகளும், கேதுவும் தான், ராகுவும் தான், 3 பேர் தான் அதிக ரூல் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வருவீங்க. நம்பிக்கையுடன் இருங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.